Yes students, இன்னைக்கு 10th maths first unit exercise 1.1 ல first sum ல second subdivision பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா a equal to b equal to set of all b, q. So aங்கற செட்டுக்கும் இதுதான் elements, bங்கற செட்டுக்கும் இதுதான் elements. So அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a cross b, a cross a, b cross a. இது மூணே ஃபைண்ட் பண்ணனும். So first a cross b ஃபைண்ட் பண்ணுவோம். As it is first சொன்ன மாதிரியே first set aங்கிறது இதேதான். So b, q cross, so bங்கற செட்டோட வேல்யூ இதுதான் p, q. So இப்போ ப்ராடக்ட் பண்ணனும்னா என்ன ஒரு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனும் அப்படினா p cross p pair இது செட் ப்ராக்கெட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் p, q. அடுத்து இந்த எலிமெண்ட்டை வச்சு இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கிராஸ் பண்ணி போடணும். q, p, q, q. So இதுதான் நம்மளுக்கு a cross b. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படினா a cross a. So a ஓட எலிமெண்ட் என்ன p, q cross a ஓட எலிமெண்ட் இதுதான். So p, q. So இதுக்கு அசிட்டிஸ் இங்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். So a cross a equal to ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கிராஸ் பண்ணனும். செகண்ட் எலிமெண்டோடயும் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கிராஸ் பண்ணனும். So p, 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 q, q, p, q, q. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா b cross a. So b ஓட வேல்யூ என்னது a equal to p, q, b equal to set of all p, q. அப்ப b ஓட வேல்யூவும் p, q தான். cross a ஓட வேல்யூ p, q தான். இதுல மூணு ஆன்சருமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். set of all p, p and p, q, q, p, q, q. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர் a cross b, a cross a and b cross a. Thank you students. Next video la first sum oda third subdivision பார்க்கலாம்.